அரசியல் தோல்வி போராளிகள்கிட்ட வந்து மண்டியில வச்சிருக்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லலாம் இருகை நீட்டி புலியாக நாங்கள் கூட சொல்றது ரெண்டுமே நாங்கள் நினைச்சதில்லை. நினைச்சிருந்தா நீங்க இந்த வேசனை நீங்க கதைக்கவே மாட்டீங்க. போராளிகளை பிளவுபடுத்தினதுல பிரதானமான ஆட்கள் நீங்கள் தான். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் பிரச்சனைகளால விக்னேஸ்வரன் ஐயா உட்பட மாகாண சபையை இயங்க விடாம செய்த உட்பட மற்ற கட்சிகளோடு முரண்பட்டார்கள். நீங்கள் கூட கதைச்சது இல்லை. நீங்கள் பக்குவமா கூட சில இடத்துல கையெழுத்து. ஆனால் இவர் உடனடியாக கதைச்சு என்றால் இன்றைக்கு நாங்கள் பெரும் வீழ்ச்சியை சந்திச்சு இன்றைக்கு மிக ஒரு குறுகிய பலத்தோடு இருக்கிறோம். நான் தமிழ் இதை விடுதலையை பெற்றுக்கொண்டேன். நீங்கள் தமிழ்நாட்டு கோரிக்கையை ஏற்றுக்கொள்றீங்க. இபிஆர்ல கூட கதைக்கிறீர்கள், எல்லோட கதைக்கிறீர்கள், புலட்டோட கதைக்கிறீர்கள். 2009 வரைக்கும் எங்களுக்கு எதிராக இருந்து ராணுவத்தோடு ரெண்டு யுத்தம் செய்த புலட்டில இருந்து எல்லாத்தோடையும் நீங்க கதைக்கிறீங்க. ஆனால் எங்களை தூக்கி பேசினீங்க. நீங்கள் என்ன எங்களை நீங்க செருப்பு மாதிரி தூக்கி அறிறீங்க. எங்களை மட்டும் கூட கட்சிக்க ஜேஜேபி என்ற கட்சி. Fourth Monkey Connect coming soon. போராளிகளை பிளவுபடுத்துவதில் பிரதானமானவர்கள் நீங்கள் தான் என முன்னாள் போராளிகள் ஆவேசமாக அடுக்கடுக்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனிடம் கேள்விகளை முன்வைத்திருந்தமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் போராளிகள் சிலருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலின் போதே முன்னாள் போராளி ஒருவர் எழுந்து சுமந்திரனிடம் கேள்விகளை அடுக்கடுக்காக முன்வைத்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அந்த மனதில் நிறுத்திக்கொண்டே உள்ள கேள்வி. நீங்கள் இபிஆர்ல புக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கீர்கள். நேற்று முந்திராவது போய் கூட்டம் போட்டு கதைச்சிருக்கிறீர்கள். இந்த தேர்தலே ஒற்றுமையாக சந்திக்கிறதுக்கான ஒரு கூட்டத்தை நீங்கள் நடத்திருக்கீங்க. தேர்தலை எதிர்கொள்ள நீங்கள் ஏன் விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறீர்கள்? ஒன்று என்னுடைய கேள்வி. இரண்டாவது, போராளிகளை பிளவுபடுத்தினதுல பிரதானமான ஆட்கள் நீங்கள் தான். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள். சுமந்திரன் ஐயா இப்ப வந்து சந்திக்கிறதுக்கு வந்து மிக தாமதமான ஒரு சந்திப்பு போராளிகளை சந்திக்கிறதுக்கு எனக்கு நல்ல சந்தோஷம். ஆனா 2012 இதே மாதிரி ஒரு கைதியாக 2 கிளச்சஸோட இருக்கவங்க சுமந்திரன் ஐயா கேட்கல. அப்பையும் அவர் தன்னுடைய சட்ட புலமையை பேசி கதைச்சு போட்டு தட்டி அடக்கி போட்டு போயிட்டேன். நான் அப்ப மேகசின் சிறைச்சாலையில இருக்கு. நீங்கள் ஆயுதம் கூட இருந்த நீங்கள் உங்களுக்கு அதாவது மக்களுக்கான வாழ்வாதாரம் பிரச்சனைகள் கதைக்கு நீங்கள் எல்லாரும் அந்த நேரம் பயமுறுத்தினீங்கள், ஆயுதம் வச்சிருந்தீங்கள். அத்தனை எங்களுக்கு கொண்டு வங்கி கணக்கு முடியலன்னு சொல்லி போட்டு போயிட்டேன். அதே ஐயாயிரத்தை நான் கேட்கிறேன் என்றால் நிறைஞ்ச விஷயங்கள் எங்களுக்கு ஒரு இவர் சொன்ன விஷயத்துல மறந்தளிக்கிறேன். என்னென்றால் அண்ணன் கை காட்டினது வீட்டு சின்னம் என்றது. அண்ணன் வீட்டு சின்னத்தை கைகாட்டு கூட்டமைப்பு தான் கைகாட்டு. ஒரு கூட்டமைப்பாக இயங்குறது தான் கைகாட்டு. அது உண்மை. அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் இதே சுமந்திரன் ஐயாவும் சம்பந்தன் ஐயாவும் சொன்னவர் தமிழ விடுதலை புலிகளால இந்த மண்ணிலை வச்சு நாங்கள் கூட்டமைப்பு வந்து உருவாக்கப்படையாது. சரி, கூட்டமைப்பு உருவாக்க. ஆனால் நான் சொல்றேன் அது விடுதலை புலிகளால் தான் உருவாக்கப்பட்டது. அதுல தான் எல்லா கட்சிகளும் அங்கம் வகிச்சு நாங்கள் கூட்டமைப்பாக ஒற்றுமையாக பயணத்துக்கு அண்ணன் கைகாட்டினவர். அதுல எல்லாரும் நின்றார். இன்றைக்கு வந்து வீட்டு சின்னத்தை அண்ணன் கைகாட்டினு சொல்லிச்சுன்னா போய் நீங்கள் விடுதலை புலிகளால் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை திறத்துனீங்க, மற்ற கட்சிகளை திறத்துனீங்க, ஒரு பெரிய புவி நீக்க அரசியலை செய்தீங்க. யாரு மன்னர் தொடக்கம் இன்றைக்கு இருக்கிற அரியநேந்திரன் ஐயா வரைக்கும் நீங்கள் கலையெடுப்பு மேலே செய்திருக்கிறீங்க. இப்ப இந்த மண்ணில ஸ்ரீதரன் ஐயாவை வெளியேற்றதுக்கான வேலையை செய்யுங்க. நான் சொல்றேன் என்றால் அது உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் கட்சி ரீதியான ராஜேந்திர நடவடிக்கையா இருக்கலாம். ஆனால் போராளிகளை நீங்கள் அதுக்கு மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன். நீங்கள் என்னோட கேள்வி ஏன்னு கேட்டா நான் உங்களை தனிப்பட்ட ரீதியாக சொல்லி ஒரு கட்சியாக நீங்கள் அதை உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பெரும் தமிழ் தேசிய அழிப்பை நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு செய்திருக்கிறீங்க. பிரதானமானால் சுமந்திரன் ஐயா தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் பிரச்சனைகளால விக்னேஸ்வரன் ஐயா உட்பட மாகாண சபையை இயங்க விடாம செய்த உட்பட மற்ற கட்சிகளோடு முரண்பட்டார்கள். நீங்கள் கூட கதைச்சது இல்லை. நீங்கள் பக்குவமா கூட சில இடத்துல கையெழுத்து. ஆனால் இவர் உடனடியாக கதைச்சு என்றால் இன்றைக்கு நாங்கள் பெரும் வீழ்ச்சியை சந்திச்சு இன்றைக்கு மிக ஒரு குறுகிய பலத்தோடு இருக்கிறோம். நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கப்பலில் தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக நின்றார். அதே நேரம் நாங்கள் வந்து நலிஞ்சு போறதுக்கு காரணமாக ஐயா இருந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் புலிகளுக்கு இன சுத்திகரிப்பை விட்டு நான் வெட்டி தலைகுனிகிறேன். சரிதானே? அதை விட அவர் வந்து போர்ல மரணமான ராணுவம் குறித்து நான் வந்து வருந்துகிறோம்னு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு சமஸ்தியை கைவிட்டவங்க சொல்லியிருக்கிறார். 5வது கால அவகாசம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறார்.
சிங்கள ஒற்றையாட்சிக்கு இடங்கிற எண்ணத்துக்குண்டான காரணத்தை சொல்லியிருக்கிறார். விடுதலை புலிகளால் கொண்டு செல்லப்பட்டவர்கள் உயிரோட யாருமே திரும்ப இல்லை என்றதையும் சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய பிரச்சனையை சொல்லியிருக்கார். நான் ஒன்று ரெண்டு இல்லை, தொடர்ச்சியாக ஒரு அவர் நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் ஒரு புலி எதிர்ப்பார், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் ஆயுத போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள. ஆனால் நாங்கள் ஆயுத போராட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டை பெற்றுக்கொள்வதற்காக போராடின ஒரு இனம். இன்றைக்கு நீங்க போட்ட பாடல்கள் உட்பட இன்றைக்கு எல்லாமே இதுல உள்ள போராளிகள் சார்ந்தது. நான் உட்பட நீங்க போட்டு உணர்ச்சி வசப்படுத்தி எல்லாம் கதைக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா நான் இந்த 17 வருஷம் ஆயிட்டு நீங்கள் எங்க போயிருந்தீங்க? இந்த போராளிகளுக்கு நீங்கள் எங்க சந்தர்ப்பம் காக்காண்ட தலைவலியான ஒரு மூத்த போராளிக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் கூட பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போய் கதைங்க எங்கேயாவது கொடுத்தீங்களா? நீங்கள் ஒட்டுமொத்தமாக போராளிகள் சமூகம் எழுப்பக்கூடாதுக்காக வேலை செய்யணும். இன்றைக்கு கூட அரசியல் தோல்வி போராளிகள்கிட்ட மண்டியில வச்சிருக்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லலாம் இருகை நீட்டி வாங்க கட்சிகள் சொல்லி, ஆனால் நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்க இன்னும் விரும்புகிறோம். இதை விடுதலையை பெற்றுக்கொள்றா நீங்கள் தமிழ்நாட்டு கோரிக்கையை ஏற்றுக்கொள்றீங்களா? அதை ஜனநாயகத்தை பெற்றுக்கொள்ற கூட நீங்கள் அதை வெளிப்படைய தன்மையாக ஏற்றுக்கொள்றது தயாராக இருக்கிறீங்களா? அதை எனக்கு சந்தேகம். இரண்டாவது, நீங்கள் போராளிகளை விடுதலை புலிகளாக ஏற்றுக்கொள்றீங்களான்னு சொல்லி சொன்னார். நாங்கள் ஒட்டுமொத்தமாக நான் கிழக்கு தொடக்கம் யாழ்ப்பாணம் ஃபுல்லாக தெரிஞ்சு நான் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருக்காகவும் செருப்புவாக வேலை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் சொல்றேன், எங்களை ஒரு தரப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரான்னு சொல்லி சொல்லுங்க. நீங்கள் இபிஆர்ல கூட கேட்கிறீங்க, எல்லோட கேட்கிறீங்க, புலட்டோட கேட்கிறீங்க. 2009 வரைக்கும் எங்களுக்கு எதிராக இருந்து ராணுவத்தோடு யுத்தம் செய்த புலட்டில் இருந்து எல்லாத்தோடையும் நீங்கள் கேட்கிறீங்க. ஆனால் எங்களை தூக்கி வீசினீங்க. நீங்கள் வசனங்களால் மட்டுமில்லை, நாங்கள் நொந்து போயிருக்கிற சமூகமாக முன்னெடுங்கி வர்றதுக்காக வந்திருக்கிறோம். எனக்கு இந்த ஒழுங்கமைப்பில் நிறைய பிரச்சனை இருக்கு. போராளிகள் நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்று இல்லை, பல பிரிவுகளாக பல கட்சிகளாக நிற்கிறோம். அது இல்லை. ஆனால் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்காக வேலை செய்யறீங்களா? இல்லை. இங்க ஒவ்வொருத்தரும் தங்கள் வாக்கு வங்கியை நிரப்புறதுக்காகவும் தங்களுடைய ஆதாய சூதாடிகள் எங்க லாபம் கிடைக்குதோ அங்க ஆதாய சூதாடிகளாக இன்றைக்கு புலவு கொண்டு போய் நாங்கள் நிற்கிறது இல்லை. நீங்கள் தலைமத்துவத்தில் இருக்கீங்க. நான் கேள்வி கேட்கிறேன், இன்றைக்கு நீங்கள் பதில் சொல்லுவோம். இந்த போராளிகள் தான் நின்றுங்கல. நீங்கள் எங்களை அடையாளத்தை கலைக்க விரும்புறீங்க. எங்க அம்மா அப்பா என்ற பேரை ஏன் மாற்ற விரும்புறீங்க? நான் எந்த இத்தனை 50,000 மாவீரர்களுக்கும் இத்தனை லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டு வந்திருக்கிறேன். என்ன இந்த சமூகமாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? நீங்கள் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் 1-2 உங்களோட நிற்கிறேன் ஒரு கூட்டணியாக. நீங்கள் எல்லாரையும் கூட்டணி செய்கிறீர்கள். என்ன எங்களை நீங்க செருப்பு மாதிரி தூக்கி அறிறீங்க? எங்களை மட்டும் கூட கட்சிக்கு ஜேபி என்ற கட்சி, பொத்திய நபர் கட்சி, டெலோண்டா கட்சி, நாங்களே நிரந்தரமாக நிற்கக்கூடாது. எங்களை தனித்திறப்பாக ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு பெரிய சமூகம். நான் இன்றைக்கு எனக்கு குழுங்குற வழக்கு நடந்துட்டு இருக்கு. போயிட்டு வா. இப்போ 19 மாசமா சிறையை இருந்து போட்டு வா. அதுல கூட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னை சுமந்திரன் ஐயா தான் அனுப்பினாரா என்ற ஒரு சந்தேகம் கூடி இருக்கு. ஏனென்று கேட்டால் சுமந்திரன் ஐயாவுக்கும் சிறுவரன் ஐயாவுக்கும் போட்டி நடக்க அதுல போய் கலந்து கொண்டதில் நானும் ஒரு போராளியாக இருந்தேன். சுமந்திரன் ஐயாவால் 20-30 போராளிகள் அச்சத்தில் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். சரி, அது எந்த மாற்றமும் இல்லை. இதே பாதுகாப்பு எஸ்டிஎஃப் பாதுகாப்பு கூட ஐயா எங்களுக்கு எதிராக தான் பாதுகாப்பு நாங்கள் 2 கவலை கொல்ல முயற்சி எங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் யாராவது ஒரு தரப்புகளாக உங்களுக்கு எதிரிகளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் போட்ட வழி புரியல. நான் சொல்றேன், புலியாக நாங்கள் உங்களை கொள்றது ரெண்டுமே நாங்கள் நினைச்சதில்லை. நினைச்சிருந்தா நீங்க இந்த பேசுற கதைக்கவே மாட்டீங்க. இன்றைக்கும் எங்களுக்கு அந்த துணிவும் இந்த துணியும் இருக்கு. நான் மரணத்துக்காக போராடி வந்தவன். நான் ஒரு டிசபிள். நான் 12 வருஷம் சிறையில் இருந்திருக்கிறேன். எந்த சமூகத்துக்காக தான் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையோட உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்கள் எங்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ளுவோம். அதுக்காக இதில் வேலை செய்கிற அத்தனை பேரையும் வேலை செய்ய சொல்லுவோம். நாங்கள் உங்களோட வந்திருக்கோம். இதுதான் உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மரியாதை. நீங்கள் விடுதலை புலிகள் என்று மாவீரர்களுக்கும் இந்த போராளிகள் எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதையாக இருந்தது. நான் உங்களோட பிரச்சனைப்படல. நான் பிரச்சனைப்படுறதுக்கும் உங்களை இதிலிருந்து உடைச்சி வெளியில கொண்டு போறதுக்கும் இதை சிக்கலுக்குரியதாக மாத்திரம் நிறைய கேள்விகள். நான் அதை கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, நீங்கள் தலைவர், நீங்கள் செயலாளர், நீங்கள் முடிவெடுங்கோ. நாங்கள் உங்களோட பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். நான் போராளிகளுக்கு இறங்கி உங்களுக்காக பிரச்சாரம் தயாராக. ஆனால் நீங்கள் எங்களை ஒரு தரப்பாக இருக்கணும். இது மட்டும் தான் என்னுடைய கோரிக்கை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.